நாம எல்லாம் எப்படி இருந்தோம்னா தொலைந்து போனவர்கள், நம்மெல்லாம் காணாமல் போனவர்கள், நாமெல்லாம் தப்பி போனவர்கள். அதனால்தான் பல படுகொலியில் இருந்தோம் நாம எல்லாம். நினைச்சு பாருங்களேன், நீங்க அந்த நாட்களை நினைச்சு பாருங்க. நீங்க சந்தோஷமா இருந்தீங்க, நினைச்சு பாருங்க. அந்த நாட்கள் நினைச்சு பாருங்க. சந்தோஷமா இருந்தீங்களா குடும்பத்துல? நீங்க சமாதானமா இருந்தீங்களா குடும்பத்துல? ஆரோக்கியமா இருந்தீங்களா குடும்பத்துல? ஆசீர்வாதமா இருந்தீங்களா குடும்பத்துல? அன்பு குடும்பத்துல இருந்ததா? யோசிச்சு பாருங்க. அந்த நாட்கள் இருந்ததா? இல்ல இல்ல. எனக்கு தெரியும் என் குடும்பம் எப்படி இருந்துன்னு சொல்லிட்டு. எனக்கு நல்லாவே தெரியும் இயேசு இல்லாத குடும்பம், அந்த குடும்பம் எப்படி இருக்கும் என்றது எனக்கு நல்லா தெரியும். ஒருவேளை அந்த குடும்பத்துல ஆஸ்தி இருக்கலாம், அந்தஸ்து இருக்கலாம், பணம் இருக்கலாம், சொத்து இருக்கலாம், பேர் இருக்கலாம், புகழ் இருக்கலாம். ஆனா அந்த குடும்பத்துல சந்தோஷம் இருக்காது. இயேசு இல்லாத குடும்பத்துல என்ன இருக்காது? நிச்சயமா இருக்காது. ஆனா ஏசப்பாக்குள்ள வந்த பிறகு, ஏசப்பாக்குள்ள வந்த பிறகு எவ்வளவு பிரச்சனை வந்தாலும், எவ்வளவு நெருக்கம் வந்தாலும், எவ்வளவு போராட்டம் வந்தாலும், எவ்வளவு பயமுறுத்துற காரியங்கள் வந்தாலும், தெரியுமா உங்களுக்கு, சந்தோஷம் இருக்கும், சமாதானம் இருக்கும், தைரியம் இருக்கும், நம்பிக்கை இருக்கும். தொலைந்து போன ஒரு வெள்ளி காசுக்கு நீங்க எப்படி பிரயாசப்படுவீங்க? அது தொலைஞ்சு போச்சுன்னு விட்டுருவீங்களா? அதுக்காக நீங்க பிரயாசம் பண்ணி கண்டுபிடிச்சி எப்படி சந்தோஷப்படுவீங்களோ, அந்த மாதிரி ஒவ்வொரு தொலைந்து போன ஆடியை நான் கண்டுபிடிச்சி நான் சந்தோஷம் அடைகிறேன். அவங்க என் வார்த்தைகளை கேட்பாங்க, என் வசனங்களை கேட்பாங்க, அவங்க என்னோட கூட இருப்பாங்க, அவங்க என் வீட்டில் இருக்கணும். அதுதான் சந்தோஷம்.